கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. நீதியாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு இடுக்கண் செய்யாதவர்கள், அவர்களை குறித்து இங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமான் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அப்படி என்றா நல்ல பலனோடு நல்ல செழிப்போடு இருப்பார்களாம். இந்த நீதிமான் நீதியாய் நடக்கிறவர்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீதிமான் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிமான் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து அங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் வரைக்கும் நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே அழகாய் அவர் எழுதியிருப்பார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நீதிமானா இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம். இந்த உலகத்துக்குள்ள இருந்து வாழ்ற ஒருத்தங்க நீதிமானா இருப்பது ரொம்ப கடினம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் லஞ்சம் வாங்காம இந்த பூமியில இந்த பட்டணத்துல வாழ்ந்துடலாம். ஆனா லஞ்சம் கொடுக்காம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதுதான் நான் சொல்றேன், அநீதி நிறைந்த பட்டணம். ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்கள், உணவு இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் நம்ம திருப்தி செய்ய முடியாது. நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற விதமாய், பரலோகத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஏற்ற விதமாய் ஓரளவுக்கு நம்ம உண்மையா இருக்க விரும்பினால் தேவன் அதுக்கு நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நாம நீதிமானை போல இருந்தால் பனையை போல செழிப்போம். பனைமரம் பாருங்க, எல்லாமே உபயோகப்படும், எதுவும் வேஸ்டா போகாது. ஒரு பனைமரத்தை வெட்டினால் அந்த பனைமரம் எதுவுமே குப்பைக்கு போகாது, எல்லாவற்றிலும் பலன் இருக்கிறது. அதே போல நீதிமானுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமானை போல வாழ வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்ப வேண்டும். அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரு கேடும் வராது என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நீதிமான்களை போல வாழட்டும் ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும். நாங்கள் குறைவுள்ள மனிதர்கள் ஆண்டவரே, எந்த ஒரு இன்னல்ல மாட்டிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.